இன்னைக்கு வந்து நம்ம வந்து டாடா மோட்டார்ஸ் பத்தி பார்த்துருவோம். டாடா மோட்டார்ஸ்ல வந்து இப்ப எல்லாமே அ ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அ டாடா மோட்டார்ஸ் வந்து இப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்கு. அவங்கவங்க எல்லாருமே வந்து அவங்களோட பொசிஷன வந்து எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து டாடா மோட்டார்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ராலில தான் இருக்கு மார்க்கெட் வந்து. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 2021ல இருந்து ஸ்டில் இப்போ வரைக்குமே. பிஃபோர் அதுக்கு முன்னாடில இருந்தே நல்ல ஒரு மார்க்கெட் வந்து சரியான அப்சைட் ராலி தான். ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. சரிங்களா? டாடா மோட்டார்ஸ்ல இருக்கு. நெறைய கம்பெனிஸ் இருக்கு. டாடா மோட்டார்ஸ்ல வந்து அதில வந்து டாடா கன்சல்டன்சிஸு, அ வோல்டாஸ் அந்த மாரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து ஓவராலா டாடா குரூப்ஸே வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்ல இருக்க மாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அ மார்க்கெட் எங்கேருந்து டாடா மோட்டார்ஸ் வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு இப்ப, அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம வந்து வீக்லி சார்ட் எடுத்துப்போம். சரிங்களா? டேல பார்த்தாலும் ஏன்னா சரியான ராலி மார்க்கெட் போயிருக்கு. இன்னும் நான் வந்து அதிகமான ஒரு டைம் ஃப்ரேம்ல ஒரு வீக்லி சார்ட்ல நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்மளோட கரண்ட் எல்டிபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 960ல வந்து மார்க்கெட் வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு கரண்ட்டா. சரிங்களா? இன்னைக்கு டேட் வந்து 14ஆம் தேதி. ஸோ எங்க இருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ ரேலி குடுத்துருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலா இங்க பாருங்க 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 65ல இருந்திருக்கு. அப்படியே பாருங்க. ஓகே. ஆ இவ்வளோ தள்ளிலாம் போ வேணாம் நம்ப. 2020லேருந்து நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? ஏன்னா இப்ப இருக்க நம்ம ஏஜ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா, உங்களால எவ்வளோ சீக்கிரமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியும் மார்க்கெட்ல, அவ்வளோ சீக்கிரமா பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் எல்லாமே வந்து க்ரோ ஆயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இந்தியன் மார்க்கெட்டும் சரி, ஏன்னா நம்ம வந்து ஜிடிபி லெவல்லயும் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு குரோத்ல தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து எலக்ஷன்ல நம்ம வந்து இப்போ ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதுலயும் நம்ம வந்து ரூலிங் பார்ட்டி ஜெயிச்சா மறுபடியும் வந்து நெறைய வந்து மார்க்கெட் வந்து இன்னும் அப்சைட் மாரி இன்னும் ஹை பிரேக்லாம் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஜிடிபி லெவல்லயும் வந்து நம்ம வந்து 3 பிளேஸ்ல இருக்கோம். இப்போ வந்து 2ண்ட் பிளேஸ் போறதுக்கான பாசிபிலிட்டீஸும் நெறைய ஹெவியாவே இருக்கு. அதனால வந்து உங்களால எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு ஏர்ன் பண்ணணும் கான்ஸ்டன்ட்டா அப்படின்னா, உங்களால சீக்கிரமா நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட மார்க்கெட்குள்ள கொண்டு வாங்க. அட் லாஸ்ட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 2020லலாம் பார்த்தீங்கன்னா, 2020 மார்ச்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு கம்பெனி வந்து வெறும் ₹63ல இருந்திருக்கு. வெறும் 4 வருஷத்துல பாருங்க. எவ்வளோ போயிருக்கு? ஹை வந்து ரூ. 1000 போயிருக்கு. சரிங்களா? ரூ. 1000 போயிருக்கு. இப்ப நீங்க ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல. ஒரு ஒரு கால்குலேஷன் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு நீங்க ஒரு ₹60ல வந்து ஒரு 1000 ஷேர்ஸ் உங்கள்ட்ட வந்து டாடா மோட்டார்ஸ்ல வாங்குற அளவுக்கு உங்களுக்கு 2020ல வந்து உங்கள்ட்ட ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1000 ஷேர்ஸ் வாங்குறீங்க டாடா மோட்டார்ஸ்ல ரூ. 60ல. சரிங்களா? ஒரு 60,000 ஓகேங்களா? 60,000 ஒரு 1000 ஷேர்ஸ் வேணாம். ஒரு 100 ஷேர்ஸ்ன்னு வச்சுப்போமா? ஒரு 100 ஷேர்ஸ் வச்சுப்போம். இன்டூ ஒரு 100 சரிங்களா? ஒரு ₹6000 சரிங்களா? ₹6000 நீங்க வந்து 2020ல நீங்க வந்து டாடா மோட்டார்ஸ்ல நீங்க வாங்கி, இப்போ வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 4 இயர்ஸ்ல வந்து இப்போ மார்க்கெட் எவ்வளோ போயிருக்கு? 1000 போயிருக்கு. சரிங்களா? 1000 இன்டூ நீங்க நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம்? 100 ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம். சரிங்களா? இதுல ரூ. 60ல 100 ஷேர்ஸ் வாங்கியிருந்தோம் ரூ. 6000க்கு. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ என்னன்னா மார்க்கெட் ₹1,00,000. ஸோ இன்வெஸ்ட்மென்ட்டு நீங்க எவ்வளோ இயர்லியா கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. சரிங்களா? சரி ஓகே. இது வந்து அப்படி இருக்கட்டும். செகண்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். மார்க்கெட் வந்து இப்போ எல்லாருமே சொன்ன மாரி மார்க்கெட் என்னாச்சு, நானும் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங் இயர்லேருந்து நான் இப்போ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் டாடா மோட்டார்ஸ வந்து. ஸோ ஒரு நல்ல ஒரு அப்சைட் ராலி இந்த ட்ரெண்ட் வைஸ் படி மார்க்கெட் இதில தான் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இதில வந்து இந்த ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆச்சு. ஆனா, இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸ்டில் வந்து அப்படியே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் ரொம்ப சைட்வேஸ் மார்க்கெட்ல போச்சு டாடா மோட்டார்ஸ். அப்புறம் வந்து என்னாச்சு, அகைன் வந்து இங்க ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா? அதில தான் இந்த ட்ரெண்ட் லைனு. இந்த ட்ரெண்ட் லைன வந்து மார்க்கெட் வந்து இப்போ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வால்யூமோட கேண்டிலோட மார்க்கெட் பிரேக் ஆகி வந்து இன்னைக்கும் இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட்.
ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா மார்க்கெட் வந்து டாடா மோட்டார்ஸ் ஒரு டவுன் ரேலி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். மேபி வந்து மார்க்கெட் இறங்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் இங்கேருந்து மார்க்கெட்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு, நான் இங்கேருந்து செல் பண்ணிக்கிறேன், செல் சைடில் நான் பொசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படி பண்ணுறதை விட்டுட்டு மார்க்கெட் இங்கேருந்து டாடா மோட்டார்ஸ் எவ்வளோ தூரம் இறங்குதுமோ இறங்கட்டும், சரிங்களா? ஒரு 800 இறங்குதோ, 700 இறங்குதோ, இல்லை 600 வரைக்கும் இறங்குதோ, எவ்வளோ தூரம் இறங்குதோ அந்த இறங்குறப்ப அந்த டிப்பில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இதை விட உங்களுக்கு வந்து இந்த இப்போ இருக்குங்களே 1680 இருக்குல்ல அந்த ஹை, இதை விட அப்சைட் ரேலி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 700 வச்சுப்போம், சரிங்களா? இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் இப்போ கீழே இறங்க போகுது, சரிங்களா? இங்கேருந்து இறங்க போகுது, இங்கேருந்து மார்க்கெட் வருது, கன்சாலிடேட் ஆகுது, வருது. இங்கேருந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் வருதுன்னா நீங்கள் இந்த லோவில் வாங்கிக்கோங்க. லோவில் வாங்கிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டிப்பாக, ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி, சரிங்களா? மார்க்கெட் இது இது விழுனா விழுந்துட்டு கீழே போயிடாது. இது விழுந்தாலும் எழுந்து மேலே இதை விட ஹை போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து பை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா ஒரு ஜூன் ஜூலைலையோ நீங்கள் வரப்போ வந்து நீங்கள் அப்புறம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் கீழே, சரிங்களா? அப்போ நீங்கள் பை பண்ணலாம். ஒரு லோவில் பை பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனம், சரிங்களா? இப்போ பை பண்ணுறப்ப நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ உங்களால் எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட்டுக்குள்ளே உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வாங்க.